வணக்கம் நண்பர்களே. வாழ்க்கையிலே நேரம் முக்கியம். அதுபோல் மருத்துவத்திலையும் நேரம்ன்றது முக்கியம். இந்த படத்தை சொல்கிற மாதிரி, ஆஹா, நீங்கள் நேரத்துக்கு இவரை கூட்டிகிட்டு வந்தபடியாக அவரை உயிரை காப்பாற்ற முடிஞ்சுது என்றது உண்மைதான். நீங்கள் உங்களோட ஒரு நோயாளியோ அல்லது உங்களுக்கு ஏதாவது ஒரு நோய் அறிகுறி தென்பட்டால் எவ்வளவு வேகமாக ஒரு மருத்துவ உதவியை நாடுறீங்களோ அவ்வளவுக்கு அவ்வளவு உங்களோட நோய்களை குணப்படுத்துவதற்கும் அந்த நோய்கின்ற பாதிப்பிலிருந்து விடுபடுறதுக்கும் சந்தர்ப்பங்கள் அதிகம். முக்கியமாக இந்த பாரிசவாதம், ஸ்ட்ரோக் அல்லது ஹார்ட் அட்டாக் இப்படியான நோய்கள் இந்த மாதிரி பல நோய்கள் இருக்குது. இதில் நான் முக்கியமாக இந்த 2 நோய்களை பற்றி கூட சொல்ல விரும்புகிறேன். என்னென்னு சொன்னால், இந்த நிறைய பேர் அதுக்குரிய ட்ரீட்மெண்ட்டுக்குரிய காலம் கடந்து தான் வைத்தியசாலைக்கு வராங்க. அதாவது இந்த நோய் பாரிசவாதமோ அல்லது ஹார்ட் அட்டாக்கோ நெஞ்சு வலியோ வந்தால் 4 மணி நேரத்துக்குள்ளே நீங்கள் வைத்தியசாலையை நாடினா உங்களுக்கு கொடுக்குற வைத்திய முறை வித்தியாசம். 4 மணி நேரம் கடந்து வந்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு கொடுக்குற ட்ரீட்மெண்ட் வித்தியாசம். அதனால் நீங்கள் உங்களோட நோய் அறிகுறி தென்பட்டு கை கால் இயலாமல் இருந்தாலோ அல்லது நெஞ்சு வலி இருந்தாலோ பாரிசவாதத்துக்குரிய அறிகுறிகளோ ஹார்ட் அட்டாக்குரிய அறிகுறிகளோ அதாவது எந்த நோய்க்குரிய அறிகுறி இருந்தாலும் நீங்கள் எவ்வளவு ஏர்லியாக போய் ஒரு வைத்தியரை அல்லது வைத்தியசாலையில் ட்ரீட்மெண்ட் எடுக்கிறீங்களோ அது நல்லது. எங்களோட நோய்கள் எல்லாமே ஏற்படுறதுக்கு இப்போ சொல்லப்படுற முக்கியமான காரணி ஸ்ட்ரெஸ். இந்த ஸ்ட்ரெஸ் இங்கே எல்லோருக்கும் எந்த நேரமும் இருக்கு. இந்த ஸ்ட்ரெஸ் மெயினாக ஏற்படுற என்ன தலைன்னு சொன்னால் எதிர்காலத்தை பற்றி பயம். எதிர்காலம் எப்படி போயிடும், எதிர்காலத்தில் என்ன நடக்கும் என்ற பயத்தாலே நிறைய பேருக்கு ஸ்ட்ரெஸ் இருக்குது. இந்த எதிர்காலத்தை நாங்கள் நடக்க போகிற விஷயங்கள் 2 வகை தான் இருக்கு. ஒன்று எங்களோட கண்ட்ரோலுக்கு உள்ள விஷயங்கள். ரெண்டாவது எங்களோட கண்ட்ரோலை மீறிய விஷயங்கள், எங்களோட கட்டுப்பாட்டை மீறிய விஷயங்கள். இந்த எதிர்காலத்தில் நடக்கிற விஷயங்களில் எங்களோட கட்டுப்பாட்டுக்குள்ளே இருக்கிற விஷயத்தை பற்றி நாங்கள் கவலைப்பட தேவையில்லை. அது உங்களுக்கே தெரியும். ஏன்னு சொன்னால் அதுக்கு ஏற்படுற விளைவுகளை நாங்கள் மாற்றிக்கொள்ளணும். அது எங்களோட கட்டுப்பாட்டுக்குள்ளே தான் இருக்குது. அதுக்கு அந்த விளைவுகளை எங்களுக்கு தேவைக்கேற்ற மாதிரி மாற்றிக்கொள்ளலாம். ஆனால் அதனால் அதை பற்றி கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. அப்போ கண்ட்ரோலுக்கு இல்லாத விஷயங்களை பற்றி கேட்பீங்க தானே, அது எங்களால் மாற்ற முடியாது. அதுக்கு ஏன் கவலைப்படுறீங்க? எப்படியோ அந்த விஷயங்களை நீங்கள் எவ்வளவுதான் தலைகளாக நின்றாலும் என்ன தான் செய்தாலும் அந்த விஷயங்களை உங்களால் மாற்ற முடியாது. அப்படின்னு டென்ஷன் ஆகிறீங்க, அப்படின்னு ஸ்ட்ரெஸ் ஆகிறீங்க. ஸ்ட்ரெஸ் ஆகிறது பிரயோசனம் இல்லை. பிரயோசனம் இல்லைன்றது மட்டுமல்ல, நீங்கள் இன்னும் உங்களோட சிச்சுவேஷனை, உங்களோட நிலைமையை இன்னும் வேசாக்குறீங்க. ஏன்னு சொன்னால், நீங்கள் ஒரு விஷயத்தை யோசித்து டென்ஷனாக ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கும்போது அந்த விஷயத்தில் எடுக்கிற முடிவுகள் தப்பாக முடியும். அந்த முடிவுகள் இன்னும் உங்களை பிரச்சனைக்குள்ளே இன்னும் கொண்டு செல்லும். அதே நேரம் நீங்கள் அந்த விடயங்கள் உங்களுக்கு கட்டுப்பாட்டுக்குள்ளே இல்லை, அதை மாற்ற முடியாதுன்றதை அக்செப்ட் பண்ணிக்கொண்டு நீங்கள் நிதானமாக அந்த விடயத்தை கையாண்டிங்கன்னு சொன்னால் அதில் இருக்கிற பாதிப்புகளை குறைச்சி கொள்ளலாம். அதால் நிதானமாக இருங்க, எதிர்காலத்தை பற்றி கவலை விடுங்க. இந்த நோய்கள் ஏற்படும் தருணத்தில் எவ்வளவுக்கு எவ்வளவு எளியாக வைத்தியசாலை அணுகி வைத்தியம் செய்ய முடியுமோ அவ்வளோக்கு செய்ய
முயற்சி செய்யுங்கள். நன்றி.